வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, இப்ப நீங்களே கணிச்சிருப்பீங்க, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஈச்சம்பழம் தான். இந்த ஈச்சம்பழத்துல என்னென்ன சத்துக்கள் நிறைந்து இருக்கு, இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ பொதுவா பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நமக்கு சீசனுக்கு தகுந்தாது போல, இந்த உலகம் முழுக்கவே அதோட தட்பவெட்ப நிலைக்கு தகுந்தாது போல அந்தந்த ஏரியா மக்களுக்கு தகுந்த உணவுகளை, இயற்கை பழங்களை இயற்கை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்ல. வெளியில இருந்து வரக்கூடிய பழங்கள் மேல மோகம் கொண்டு உள்ளூர்ல சீசனுக்கு தகுந்தால் போல நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பழங்களை நம்ம கைவிட்டுறோம். அது போலதான் இந்த மரமும், அதாவது இந்த ஈச்சம்பழம் பாத்தீங்கன்னா மே ஜூன் இந்த டயத்துல நல்லா பழுத்து இருக்கும், ருசியும் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்குது. நம்ம உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் இந்த பழங்கள்ல இருக்கு. நம்ம சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை உடலுக்கு எடுத்துக்கிட்டாவே போதும், வாழ்க்கை முழுக்க நம்ம ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஈச்சம்பழம் பேரிச்சம்பழத்தோட தன்மையை கொண்டது. இதோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கிழக்கு ஆசிய பகுதியில் அதிகமாக இருக்கும். இது வெயில் காலத்தில் பழங்கள், அதாவது காய் காய்ச்சி பழமாக பழுக்கக்கூடிய ஒன்று. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. அதிகமாக வறட்சியான காட்டுப்பகுதிகளெல்லாம் இது இருக்கும். குளங்கள், ஏரிகள் இது ஓரங்கள்லாம் நிறையா இருக்கும். இது மரமாகவும் வளரக்கூடியது. இப்போ செடியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பச்சையாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்லாம். பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா துவர்ப்பு இதோட ருசியாக இருக்கும். அதில் அந்த கொட்டையாக இருக்கக்கூடியது வெள்ளை கலரில் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய விதை அப்படிங்கிறது வெள்ளை கலரில் இருக்கும். பிஞ்சாக இருக்கும்போது அதையும் நம்ம சாப்பிட்லாம், அதுவும் நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் இப்படி சிகப்பாயிருச்சு அப்படின்னா இது காய் அப்படின்னு சொல்லுவோம். இது பழுக்க கிடையாது. பழுத்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் கையில், இப்படி கருப்பு கலரில் ஆயிரும். இது கூட பாதி சிவப்பாக தான் இருக்குது, நல்லா கருப்பாயிரும். கருப்பானதுக்கப்புறம் பிடுங்கி சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய விதை கெட்டி ஆயிரும். மேலே இருக்க தோல் மட்டும்தான் சாப்பிட்ற மாட்டம் இருக்கும். நல்ல ருசியாக இருக்கும். பேரிச்சம்பழம் எப்படி சாப்பிட்றோமோ அதே போலவே நல்லா இனிப்பா, அதோட கொஞ்சம் துவர்ப்பு சுவையோட இருக்கும். இதோட நன்மைகள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்குவோம். இதில் நார்ச்சத்து நிறைந்திருக்கு. பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் போதுமான அளவு, அதாவது மனித உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பழங்களில் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னம்னா, வெயில் காலத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கும். இந்த சீசன் டயத்தில் இது கிடைக்கிறதுனால இதை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். அதோட வயதாச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு எலும்புகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுவும் மூட்டு வலி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, உடலுக்கு போதுமான அளவு இருக்குது. அப்படிங்கிறதுனால சீசன் டயத்தில் தொடர்ச்சியாக அந்த பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வயசாச்சுனாவே கண்களில் பிரச்சனை வருது, புரை வருது, அது இல்லாமல் மாலைக்கண் நோய் வருது. இது போன்ற பிரச்சனைகளும் இது மூலமாக சரியாகும். இதை ஆனால் தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அதோட ஆண்மை சக்தி அதிகமாகும், நரம்பு தளர்ச்சி குணமாகும், உடல் எடை ஆரோக்கியமான முறையில் வச்சுக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரமா வளர்ந்துருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய பழத்தை பறிக்கிறதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய கிளைகள்லாம் வெட்டிட்டாங்க. இல்லாட்டினா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூராக இருக்கும். கொஞ்சம் அசந்தாலும் கையை பதம் பார்த்துரும், ரத்தம் நிறையா வரும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல குத்தி ரத்தம் வந்துருச்சு. இந்த பழங்கள்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த வர பிரசாதம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலை படைச்ச இந்த இறைவனுக்கு எந்தெந்த சீசன்ல எந்தெந்த உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, இந்த பழம், அது இல்லாமல் நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காய், இது போன்ற பழங்கள்லாம் இயற்கை நமக்கு தானாகவே கொடுக்குது. அது போல் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நாம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது உறுதி. இப்போ இந்த செடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி கிண்ணி எதுவும் யாரும் ஊற்றுறது கிடையாது. காட்டுக்குள்ள தண்ணியே கிடைக்காத இடத்துல, இப்படி வறட்சியான இடத்துலையும் உருவாகி அது நமக்கு பழத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்க்குற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த மரம், இந்த செடி இருக்கும். நான் அதிகமாக பிடுங்கி தின்றுருக்கேன். இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் அழிய விடக்கூடாது. இதெல்லாம் அழிய விட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை தேடி மருத்துவமனைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்.
இது போல ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பலவித பொக்கிஷங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம பாதுகாத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளோட வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிறவி பயனோட நோக்கத்தை முழுமையா பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.